வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி திண்டுக்கல் மறைமாவட்டம் மாரம்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய புனித பெரிய அந்தோணியார் ஆலயத்தை பற்றி தான். நிறைய பேர் இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்திருப்பீங்க. தெரியாதவர்களுக்காக எனக்கு தெரிந்த விஷயங்களோடு இந்த காணொளியை உங்களுக்கு நான் பகிர்கின்றேன். திண்டுக்கல்லிருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த மாரம்பாடி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊர் ரொம்ப ஒரு பிரபலமான ஊர். இது பிரபலமான ஊராக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய புனித வனத்து அந்தோணியார் என்கின்ற புனித பெரிய அந்தோணியார் ஆலயம்தான். இங்கே பாருங்கள், இங்கிருந்து போகும்போதே இந்த ஆலயத்தினுடைய எழில்மிகு தோற்றம் நம்மை அவ்வளோ அழகாக கவர்ந்திழுக்கின்றது. பார்த்தீங்களா, ஆலயத்தை பாருங்கள், பக்கத்துலேயே மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம், வேளாங்கண்ணி நகரில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதாவுடைய ஆலயத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக அதனுடைய வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒயிட் பெயிண்டிங், அப்படியே நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் இந்த ஊரில் இப்படி ஒரு அழகான ஆலயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வியந்து தான் போனேன் நண்பர்களே. அங்கே நிறைய வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறையா வானதூதர்களுடைய சொரூபங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு தூண் வைத்து அதற்கு மேலே வானதூதர்கள்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஆரம்பமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலோட முன்புற தோற்றத்தை பாருங்களேன், அழகான ஒரு பெயிண்டிங்கில் பியூர் ஒயிட்டு, அப்புறம் அந்த கோல்டில் சின்ன சின்ன டச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்ப்பதற்கு. அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். புனித பெரிய அந்தோணியார் திருத்தலம். இப்போ நம்ம இது தவக்காலம் அப்படிங்கிறதுனால அங்கே சிலுவை பாதைக்காக பாருங்கள் மரத்திலால் ஆன சிலுவைகள் நடப்பட்டிருந்ததை பார்க்க முடிகின்றது. இங்கே பாருங்கள், புனித பெரிய அந்தோணியாருடைய திருவுருவ படம் அப்படி வைத்து சுற்றி பாருங்கள், ஒரே மரங்கள், செடி, பூக்கள் இப்படி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்னொரு பேர் உண்டு இல்லையா, வனத்து அந்தோணியார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி அப்படி ஒரு பசுமையான ஒரு சூழலை இந்த கிராமத்தில் ரொம்ப அழகாக உருவாக்கியிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆலயத்தின் உள்ளே போவதற்கு முன்பாகவே பாருங்கள், அந்த வெளி அழகா அந்தோணியாருக்கென்று ஒரு சொரூபம், அதில் தண்ணீர் வழிந்தோடுகிற மாதிரியான ஒரு காட்சி அழகாக வடிவமைத்திருந்தாங்க. அதுலேயும் பாருங்கள் நிறைய பூக்கள், செடியெலாம் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு வனம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தண்ணீர் நல்லா அருமையாக விழுந்துட்டுருக்கு பாருங்கள். நாங்கள் போனது ஒரு கடுமையான வெயில் நேரம். தண்ணீரை பார்த்தோன்னே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது மனசுக்கு. இங்கே பாருங்கள், வாங்க ஆலயத்துக்குள்ளே போகலாமா? ஆஹா, பாருங்களேன், ஆலயம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். காரணம், சும்மா வளன்னு பெயிண்டிங் கலர் கலராக அடிக்காமல் வெள்ளை நிறத்தில் தேவைப்படுற இடத்துல மட்டும் கலர் வர்ணம் பூசப்பட்டு ரொம்ப அழகான ஒரு ஆலயமாக இது தெரிந்தது. பீடத்தை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ஆல்டர் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பீடம் நம்ம பார்ப்பதற்கு முன்னால் கீழே இருந்தால் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இயற்கையான மரங்கள், அதை சுற்றி செடிகள் அப்படிலாம் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள். எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக இயற்கையான செடிகள் இருக்கிற மாதிரி. அதுக்கு மேலே புனிதர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த திருத்தலத்தில் நடுப்பீடத்தில் இருக்கக்கூடிய 5 சுரூபங்கள் ஐரோப்பாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு இங்கே நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. பாருங்கள், 1745 இந்த ஊருக்கு வந்த சகோதரர்கள், அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறனால அவங்க வழிபடுறதுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வன்னி மரத்தால் ஆன சிலுவையை நட்டி வழிபட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சிலுவை இன்னும் திருத்தல காணிக்கை மண்டபத்தில் அமைஞ்சிருக்குது. 1750 இச்சிலுவை சுற்றிலும் திண்ணை போன்ற மேடை அமைத்து அதை ஒரு கூரையால் வேய்து அந்த சிலுவை திண்ணை என்ற ஒரு கூடத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. 1800
தற்போது திருத்தலத்தின் பின்புறம் அங்கே இருக்கக்கூடிய வட்ட வடிவமான ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கு. 1889 ஊர் பெரிய தனக்காரர்களோடு அனைத்து இறைமக்களும் இணைந்து ஆங்கிலேய இயேசு சபை குருக்களின் வழிகாட்டுதலின் படி அந்த கோத்திக்கலை வடிவில் மிகப்பெரிய ஆலயத்தை மணிக்கூண்டு கோவிலை கட்டி எழுப்பியிருக்காங்க. பாருங்க, திருச்சிராப்பள்ளி மறைமாவட்டத்தில் மாரம்பாடி தனி பங்காக 1914 டிசம்பர் 24 உருவாகி இருக்குது. 1916 அருட்தந்தையர்கள் இல்லம் அமைக்கப்பட்டது மற்றும் ஆலயத்தில் கம்பீரமாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயமணியும் நிறுவப்பட்டிருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த ஆலயத்திற்கு பின்னால் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, நம்ம புனித பெரிய அந்தோணியார் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிறைய பெயர்கள் வைத்து பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். புனித பெரிய அந்தோணியார், புனித வனத்து அந்தோணியார், புனித பாலைவனத்து அந்தோணியார், எகிப்து தேச புனித அந்தோணியார், புனித துறவி அந்தோணியார், புனித மடாதிபதி அந்தோணியார், புனித காட்டு அந்தோணியார், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. நம்ம நிறைய இந்த பெயர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்தோணியார்களுடைய பெயராக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புனித பெரிய அந்தோணியார் தான். இங்கே பாருங்கள், இவர் கிபி 251 ஜனவரி 12ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறாங்க. எகிப்தின் கோமா பகுதியில் ஒரு மிகப்பெரிய பணக்கார கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம புனிதர். தன்னுடைய 20ஆம் வயதில் பெற்றோரை இழந்த பின் தன்னுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு வழங்கி துறவற வாழ்க்கையை தொடங்கியிருக்கார். தன்னுடைய கிராமத்திற்கு அருகில் தனிமையில் வாழ்ந்து துறவற பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. எகிப்தின் சஹாரா பாலைவனத்தில் அந்த நடு பகுதிக்கு போய் முழுமையான தனிமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காரு. கடும் தவம் புரிந்து வந்த இவரை சாத்தான்கள் கடுமையாக சோதிச்சிருக்கின்றன. தன்னுடைய ஜபத்தவ வாழ்வாலும் இறைவனின் உதவியாலும் அனைத்து சோதனைகளையும் இவர் வென்றிருக்கிறார். தன் உணவாக கடவுளின் கனிவால் காக்கையினால் கொண்டு வரப்பட்ட அப்பத்தையும் ஈச்சமர கனியையும் உண்டு வாழ்ந்திருக்கார். இந்த கோவிலை சுற்றி நிறைய ஈச்ச மரங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த விஷயத்துக்காக தான் வைத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். சுமார் 105 வயதில் அமைதியாக இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய இறப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 356 ஜனவரி 17. வனத்து அந்தோணியார் அப்படிங்கிற புனித பெரிய அந்தோணியாரை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து நீங்கள் மாரம்பாடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணலாம். நாள்தோறும் பல தேசங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து பல மக்கள் இங்கே புனித பெரிய அந்தோணியாரை தரிசித்து செல்கின்றார்கள். அவர்கள் வேண்டும் வரங்களையெல்லாம் கொடுத்து அவர்களை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் புனித பெரிய அந்தோணியார். பாருங்கள், ஆலயத்திற்கு உள்ள பாருங்கள், மரித்த இயேசுவின் அற்புதமான ஒரு சிறுபம் அங்கே வைத்திருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், எத்தனை சுரூபங்கள் இருக்குது பாருங்களேன். நிறைய புனிதர்களுடைய சுரூபங்கள் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. பாருங்கள் பாருங்கள், அன்னை வேளாங்கண்ணி, உயிர்த்த இயேசு ஆண்டவர், புனித அந்தோணியார், இப்படி நிறைய பேருடைய சுரூபங்கள் ஒரே இடத்துல வைத்திருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அந்தோணியாரும் இருக்கிறார். அப்புறம் இந்த பகுதியில் பாருங்களேன், அந்த கூடையிலேருந்து பூக்கள் கொட்டுவது போன்று ஒரு காட்சி அமைப்பு வைத்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது பாருங்கள், கலர்ஃபுல்லாக அந்த பூக்கள் அந்த கூடையிலேருந்து அப்படி வழிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வளாகத்திற்குள் பார்த்தீங்கன்னா புனித பெரிய அந்தோணியாருடைய வாழ்க்கை குறிப்பும் இந்த ஆலயத்தை பற்றிய வரலாற்று குறிப்பும் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதிலிருந்த குறிப்புகள் மூலமாக இந்த ஆலயத்தை பற்றி நாம் அறிவதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் புனித பெரிய அந்தோணியாரின் சுரூபத்தை நாம் பார்க்க முடிந்தது. அவரை சுற்றி இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. அது செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், இல்லை பழங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வனத்து அந்தோணியார் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம் அவருடைய சொரூபங்களை பார்க்கும்போது நமக்கு அது உணர்த்தி கொண்டே இருந்தது. நண்பர்களே,
என்ன ஒரு அருமையான ஒரு தோற்றம் பாருங்க. இந்த வளாகமே பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக ஒரு பளிங்கு கற்களினால் கட்டிய கட்டிடம் போல இருந்தது. அங்கே பாருங்க, சுற்றி தேவதூதர்கள் தான் அப்படி ஒரு தூணுக்கு மேலே நின்று அனைவரையும் ஆசீர்வதிப்பது போன்று இருந்தது. அதாவது சொல்லுவாங்கள்ல, நம்ம பெரிய அந்தோனியார் அந்த பாலைவனத்தில் தவம் புரிந்தார். அங்கே தான் நிறைய நாட்கள் அங்கே தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்திருக்கின்றார். அப்போ அங்கே இருந்த அந்த ஈச்ச மரங்களுடைய கனிகளை தான் அவர் உண்டு வாழ்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த ஆலயத்தினுடைய இந்த காம்பவுண்டு வாலை ஒட்டி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஈச்ச மரம், அதில் எவ்வளவு காய்கள் அப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்குது பாருங்களேன். பாலைவனத்தில் வளர வேண்டிய மரங்கள் இங்கே எவ்வளோ அற்புதமாக வளர்க்கப்பட்டு இருக்குது பாருங்கள். அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த காலத்தில் அந்த பெரிய அந்தோனியார் இருந்த காலகட்டத்திற்கே நம்மை அழைத்து சென்றது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது நண்பர்களே. இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கல் மறைமாவட்டம் வாங்க. அங்கிருந்து மாரம்பாடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த அழகான ஆலயத்தையும் புனித பெரிய அந்தோனியாரையும் நீங்கள் தரிசித்து செல்லலாம். இந்த காணொளி கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.